இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இந்த நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சுபாஷ் மோகன் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜனநாயகன் படம் தொடர்பாக நிறைய சிக்கல் எழுந்திருக்கு. தணிக்கை சான்றிதழ் தரதுல நிறைய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பேசப்படுது. அரசியல் ரீதியாகவும் இது விவாதிக்கப்படுது. ஆனால் சட்ட ரீதியாக இதில் என்ன சார் பிரச்சனை? நீதிமன்றமே இது ரொம்ப வினோதமாக இருக்குது, இதில் என்ன நடக்குதுன்னே புரியலங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா 6/1/2026 அன்னைக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதான் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 6/1/2026 பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. ஒரு ரிட் பெட்டிஷன். என்னென்னு ஃபைல் பண்றாங்கன்னா ரெண்டு ரெஸ்பாண்டன்ட் அகேன்ஸ்டா ஃபைல் பண்றாங்க. ஒன்று சிபிஎஃப்சி, அவங்க தான் தணிக்கை குழுவோட அதிகாரம் இருக்கிறவங்க. இன்னொன்று ரீஜனல் ஆஃபீஸர், இவங்க ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2. இந்த ரெண்டு ரெஸ்பாண்டன்ட்டுக்கு அகேன்ஸ்டா வழக்கை ஃபைல் பண்றாங்க. வழக்கில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேண்டமஸ் கேட்குறாங்க. எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்ஸாமினிங் கமிட்டியிலேருந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனது எங்களுக்கு இன்டிமேட்டே பண்ணலை. எதுவாக இருந்தாலும் 9th நாங்கள் படத்தோட ரிலீஸ் டேட் வச்சுட்டோம், அதனால் நீங்கள் உடனே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மேண்டமஸ் கேட்குறாங்க. சிபிஎஃப்சி சைடில் இருந்து ஏஎஸ்ஜி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எக்ஸாமினிங் கமிட்டியிலேருந்து ரிவ்யூவிங் கமிட்டி ரிவைசிங் கமிட்டி போன டெசிஷன் நீங்கள் சேலஞ்ச் பண்ணல. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் மேண்டமஸ் மட்டும் தான் கேட்டுருங்க, சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு மட்டும் தான் கேட்டிருக்கிறீங்க. அதை நாங்கள் டியூ கோர்ஸில் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இதுதான் வழக்கோட தன்மை. இப்போ சிபிஎஃப்சி எப்படி ஒரு மூவிக்கு சர்டிஃபிகேட் கிராண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2024 புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சிபிஎஃப்சி ரூல்ஸ். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுவாங்க. சினி பிரமாணன் ஒரு போர்ட்டலில் அப்ளிகேஷன் போடுவாங்க. போட்டோன்னே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரீஜனல் ஆஃபீஸர்னு சிபிஎஃப்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த சிபிஎஃப்சி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு எக்ஸாமினிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டிக்கு அந்த மூவியை ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ 5 பேர் இருப்பாங்க, அதில் 2 பெண்கள் இருப்பாங்க. அந்த எக்ஸாமினிங் கமிட்டி குறிப்பிட்ட நாளில் அவங்க படம் போட்டு காட்டுவாங்க. காட்டினதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினிங் கமிட்டிக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே படத்தில் இந்த சீனில் அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட்ஸ் இருக்குதா, இல்லை படம் ஓகேவா, அதே மாதிரி சர்டிஃபிகேட் யூபா 16 இல்லை A+, இல்லை 18+ அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அது இல்லாமல் சில சொல்லுவாங்க, இல்லாட்டா எக்ஸிஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டா நீங்கள் இந்த மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் மறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இது சேர்பர்சனுக்கு போகும். சேர்பர்சன் கேன் எய்தர் அக்செப்டட் ஆர் ரிஜெக்ட் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எக்ஸாமினிங் கமிட்டி. இல்லை படத்தில் இத்தனை எக்கச்சக்கமான கட்டு இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தோட டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ பர்சனல் ஹியரிங் கேட்பாங்க. ஸோ தட் வி கேன் எக்ஸ்பிளைன் அவர் சைட். ஏன் அப்படின்னா, சென்சார்ஷிப்புங்கிற லாவே ஒரு மூவி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பப்ளிக் எக்ஸிபிஷனுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு. சரி, இது என்ன ஸ்டாண்டர்டில் பார்ப்பாங்க அப்படின்னா, 1978 ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸில் ஒரு படத்தை டோட்டலாக தான் நீங்கள் பார்க்கணும், ஒரு தனிப்பட்ட சீனில் பிரித்து பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வைலன்ஸ்னா வெட்டுறதோ இல்லை குத்துறதோ தனிச்சு பார்க்கக்கூடாது, சீனோட முழுசாக எப்படி வருதுன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பூலாந்தேவி அவங்கள பற்றின ஒரு படம் பேண்டிட் குயின். அந்த படத்துல ஒரு சீன்ல அவங்களை அடிச்சு நிறுவனமா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த காட்சிக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. தெரிவிச்ச உடனே சுப்ரீம் கோர்ட் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கொடுமை எந்த மாதிரி நடந்திருக்கோ அதை அதன் வடிவத்திலே காட்டுறதுக்கான கருத்துரிமை அந்த படைப்பாளிக்கு இருக்குது. அதை யாருமே நீங்க கொச்சப்படுத்த பார்க்க கூடாது, அதை ஆப்ஷனா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாப்புல. இந்த மாதிரி கட்டெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, எக்ஸாமினிங் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை எக்ஸாமினிங் கமிட்டி தப்பா சொல்றாங்க, நான் ரிவைசிங் கமிட்டிக்கு போடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிவைசிங் கமிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு தனி ஆட்கள் மறுபடியும் உட்காந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அப்புறம் அவங்க இதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருக்கும், பர்சனல் ஹியரிங் இருக்கும். அவங்க ரிவைசிங் கமிட்டி ஓகே சொல்லிட்டாங்க, இல்லை சிபிஎஃப்சி சைடில்
வந்து சொல்லக்கூடிய கட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் போயிடும். இல்லை இந்த கட்ஸ் நம்ம கொடுக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா 2024க்கு முன்னாடி வந்து FC18 ஒரு ட்ரைபியூனல் இருக்கும், மும்பையில் இருக்கும். அந்த ட்ரைபியூனலுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. 2024 அந்த ட்ரைபியூனல் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா சிஎம்ஏவா வந்து ஃபைல் பண்ணணும். ரஜினி சன் பிக்சர்ஸோடைய ரஜினி படம் கூலிக்கு வந்து அப்படிதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து சிஎம்ஏ ஃபைல், சிஎம்ஏனா சிவில் மிஸ்லேனியஸ் அப்பீல் பெட்டிஷன் மாதிரி ஒன்று, இப்போ ரிட்டுன்னு போடுற மாதிரி அது அப்பீல்னு ஒன்று போடுவாங்க. அதில் வந்துட்டு எக்ஸாமினிங் கமிட்டி ரிவைசிங் கமிட்டி வந்து எடுத்த டெசிஷன் வந்து தப்பு, ஃபேக்சுவலாக தப்பு, நீங்கள் அப்பீல் படி பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து சிஎம்ஏல வந்து சொல்லுவாங்க. அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை நீங்கள் அங்கேயே பர்சனல் ஹியரிங்ல இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க, நவ் யூர் எஸ்டாப்ட் ஃப்ரம் டேக்கிங் நியூ ஸ்டாண்ட்னு சொல்லி அந்த வழக்கு வந்து ஒரு மாதிரி முடித்து வைக்கப்பட்டது. ஏ சர்டிஃபிகேட் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த படத்தில் என்ன ஆச்சுன்னா, இவங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு ரிட்டு போடுறாங்க. என்னது, நீங்க உடனே எங்களுக்கு டிசம்பர் மாதம் போட்ட ரிட்டு என்ன அப்படின்னா, உடனே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது ரிட்டு போட்டு ஆர்டர் வரதுக்குள்ள எக்ஸாமினிங் கமிட்டில இருந்து ரிவைசிங் கமிட்டிக்கு கேஸ் போயிடுது, மூவி போயிடுது. ரிவைசிங் கமிட்டி வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள 6/1/2026 இவங்க போய் வந்து வழக்கு போட்டுறாங்க. என்னென்ன அதில் என்ன சொல்றாங்க, 500 கோடி ரூபா போட்டிருக்கிறோம், 9ஆம் தேதி படம் ரிலீஸ் வச்சிருக்கிறோம், டிக்கெட் சேல்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸாமினிங் கமிட்டி ரிவைசிங் கமிட்டி போனது எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரல அப்படின்னு சொல்லி இந்த கிரவுண்ட்ல மட்டும் தான் போட்டிருக்காங்களே தவிர கருத்துரிமை சார்ந்தோ ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கிற மாதிரியோ இல்லை இந்த படம் வந்து டிவிக்கோட ப்ரொபகண்டா மூவிங்கிறனால வந்து ஒன்றிய அரசு வந்து எனக்கு எதிர்ப்பு வருது அப்படின்ட்டுலாம் அவங்க எதுவுமே சொல்லல. இதுதான் இந்த வழக்கோடைய தன்மை. சார், இதுல என்ன எல்லாருக்கும் எழுற ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா, இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு நபர் வந்து இதுக்கு எதிராக சொன்னதுனாலே இது எப்படி மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இது ஒரு நபர் பெரும்பான்மை இதெல்லாம் அதுல இருக்கா சார்? இதுல பெரும்பான்மையானவர்களுடைய கருத்து வந்து எக்ஸாமினிங் கமிட்டியில ஏத்துக்குவாங்க. ஆனா அது நேர் எதிராக இருக்கு இதுல. ஆனா இந்த வழக்குல வந்து இந்த இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில என்ன அப்படின்னா, எக்ஸாமினிங் கமிட்டில இருந்து பார்த்து சொன்ன கட்டை வந்து இவங்க ஏத்துக்கிட்டதா வந்து சிபிஎஃப்சி தரப்புல சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நாங்க ஏத்துக்கிறோம் சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட இன்டிமேட் பண்ணாமே நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போனது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஆனா ரீஜனல் ஆபீசர் வந்து ஆன் இஸ் ஓன் மோஷன் எக்ஸாமினிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சு விடலாம், எக்ஸாமினிங் கமிட்டி ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சு விடலாம், அதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. எதுலன்னா ரூல் 24ல பாத்தீங்கன்னா அதுல வரும், அதுல சிபிஎஃப்சி ரூல்ஸ் 2024ல எதிர் ஆன் இஸ் ஓன் மோஷன் அவர் அனுப்பிச்சு விடலாம்னு சொல்லி வருது. அதுல யூபிஏ ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும் பொழுது கொடுத்து ஓகே சொல்லிட்டாங்க, அதற்கப்புறம் எப்படி ரிவைசிங் கமிட்டிக்கு போகலாங்கிறது இன்னொரு பிரச்சனையாகவும் பேசப்படுது. இப்போ என்ன யூபிஏனா வந்து அவங்களுடைய டிக்கெட் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவங்க யூபிஏ ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இது வந்து வித்தின் தி பவர் ஆஃப் ரீஜனல் ஆஃபீஸர் தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து சிபிஎஃப்சிங்கிற போர்டே முழுசா வந்து சாஃப்ரனைஸ் ஆகி காவிமயம் ஆக்கப்பட்டு நீங்க வந்து வெறுமனே சுத்தி அறிவாளுங்கிற சிம்பலை கூட விடுதலை படத்துல காட்ட முடியாம வந்து மறைக்கப்பட்டு விட்டது. இப்ப அதுக்கு குரல் கொடுக்கல, இல்ல எத்தனையோ படம் வந்து சிபிஎஃப்சி அப்ளிகேஷன் போட்டு சிபிஎஃப்சில வந்து அவங்க ஃபைல் பண்ணி இந்த எக்ஸாமினிங் கமிட்டியோ ரிவைசிங் கமிட்டியோ ஆட்கள் படம் பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லாம ஸ்கிரீனிங் அரேஞ்ச் பண்ண முடியாம எத்தனையோ படங்கள் இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கருத்து சொல்லப்படக்கூடிய காரணத்தினாலே முடக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்கும் பொழுது இந்த படம் வந்து 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதுல வந்து இருக்கக்கூடிய நடிகர் வந்து பொலிட்டிக்கலி இன்வால்வ்டு பர்சனா இருக்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் வந்து இவங்க இவ்வளவு ஹைப் தாவக சைட்ல இருந்தோ இல்ல வந்து விஜய் தரப்புல இருந்தோ பிரஷர் சைட்ல இருந்தோ பேசுறாங்களே தவிர இது வந்து ஒரு கருத்துரிமை சார்ந்தோ இல்ல வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒடுக்கப்படுவதற்கு எதிராகவோ இல்ல வந்து தாவக்கோட ப்ரொபகண்டா மூவியை வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் பர்சன்ஸ் வந்து முடக்குறாங்களோ அப்படிங்கிற ஆங்கிள் இது கிடையாது. இது பியூர்லி ஒரு பிசினஸ் சைட்ல நடக்கக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் இது. ஆனால் அதில் ஒரு இது சொல்கிறாங்க சார், இதில் வந்து ராவணன் மகன்கிற ஒரு பாடல் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு படைகளோட சின்னங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு, அதுதான் ஒரு காரணங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எதுவும் ரீசனாக இருக்கா சார்? இது இப்போ அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஏற்கனவே வந்த படத்தோடைய ஒரு இதுதான். இப்போ ரீசெண்டாக நேற்று பேசும்போது கூட நேற்று சன் டிவியில் பேசும்போது கூட ஒருத்தர் வந்து அமரன் படத்தை வந்து இது பண்ணி காட்டினாங்க. இல்லை எத்தனையோ விஜயகாந்த் படமோ அர்ஜுன் படமோ ராணுவம் சார்ந்து
இதெல்லாம் வந்து சிம்பிளாக வந்திருக்குது. அது முறையான பர்மிஷன் வாங்கி முறையாக அப்ளை பண்ணால் சிபிஎஃப்சி cannot deny தி பர்மிஷன். ஏன்னா சிபிஎஃப்சினால ஒரு படத்தை தடை செய்ய முடியாது. இந்த படத்தை காட்டுங்க, இந்த படத்தில் இந்த சீனை காட்டுங்க, இந்த சீன் இப்படி காட்டுங்க, இப்படி காட்டக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர முழுசாக தடையெல்லாம் போட முடியாது. இப்போ கூட படத்துக்கு தடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க கேட்குற டைம் லைனில் அவங்களால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்கணும். இப்போ இது இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து எத்தனையோ இதே சென்னையில் எத்தனையோ பல லட்சம் பேர் வந்து பட்டாக்கு மனு கொடுத்து பட்டா கிடைக்காம இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இல்லாமல் 500 கோடி ரூபா போட்ட ஒரு தனி மனித ப்ராஜெக்டுக்காக மட்டும் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு அரசியல் ஆங்கிள் கொடுக்கறது சரியாக இருக்காது. இப்போ இதில் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்புறம் கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான படங்கள்லாம் எப்படி சிபிஎஃப்சி அலோவ் பண்ணுதுங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. இப்போ இதுக்கே இவ்வளோ கவனிக்கிறாங்கன்னா அதை எப்படி கவனிக்காமல் விட்டுருப்பாங்களா? அதெல்லாம் சமூகத்தில் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தின படங்களாக இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் என்ன வரைமுறையில் வந்திருக்கு சார் அந்த படங்கள்? இப்போ வந்து 1980s அந்த டைம்ல வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு கடுமையான எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு. அப்போ வந்து சிபிஎஃப்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிபிஎஃப்சி மறுத்துட்டாங்க, கோர்ட்டுக்கு போய் வாங்கினாங்க ஒரு கிராமத்தில் ஒரு படத்துல. அது வந்து ஒரு அரசியல் கருத்து வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்து இல்லாம ஒரு கருத்தை வந்து சொல்ற படமா இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து நீங்க வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கருத்து சுதந்திரங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது நீ வந்து லா அண்ட் ஆர்டரு இல்ல வந்து நேஷனல் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும் தான் நீ வந்து இது பண்ணுமே தவிர ஒரு பெண்களுடைய பாதுகாப்போ இல்ல வந்து ஒரு பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது இல்ல வந்து போக பொருளை காட்டுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும் தான் நீ வந்து இது பண்ணுமே தவிர உன் கருத்து என்னவா இருந்தாலும் அது வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த பூலாந்தேவி வழக்கு எடுத்துக்கோங்க, இல்ல வந்து இப்போ ரீசெண்டா கோபி நேயர் அவர்களுடைய மனுஷி படம் ஆச்சு. அந்த படம் வந்து ஐடியாலஜிக்கலா வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இருந்த காரணத்தினால பிராமின் டெண்டன்சிஸ் வந்து நெகட்டிவ் லைட்ல காட்டின காரணத்தினால அந்த படத்தை வந்து பிளாக் பண்ணாங்க. சர்டிபிகேட் கொடுக்கல, சர்டிபிகேட் வாஸ் ரெஃப்யூஸ்ட். சிபிஎஃப்சி ஆக்ட், சிபிஎஃப்சி ரூல்ஸ்ல எந்த இடத்துலயுமே வந்து சிபிஎஃப்சி அதிகாரிகள்னால ஒரு படத்தை வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. நீ சீன்ஸ் கட் சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த படத்துல வந்து ஒரு மனுஷி படத்துல ஒரு இடத்துல வந்து இப்படி நாம வச்சிருப்பாங்க ஒரு ஆபீசர். அந்த ஆபீசர் வந்து பல இடத்துல வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேட்டரி ஸ்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீ வந்து இப்படி பொட்டு வச்சது வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிளாக் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து நீங்க குறிப்பிட்டு அவங்க சொல்லலாமே தவிர பொதுப்படையா வந்து அவங்களால தடையோ இல்லை வந்து சர்டிஃபிகேட் ரெஃப்யூஸோ பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற சிபிஎஃப்சி போர்டு ஆகட்டும் இல்லை அட்வைசரி பேனல் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் 100% முழுக்க காவியமயமாக்கப்பட்ட மக்கள் தானே தவிர ஒரு டெமோக்ராட்டிக்காகவோ இல்லை வந்து ஒரு லெஃப்ட் லீனியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களோ யாருமே கிடையாது. இல்லை அப்போ அந்த மனுஷி படம் இந்த மாதிரியான படங்கள்லாம் என்னதான் முடிவு, சட்டம் என்ன சொல்லுது? அது இன்னமும் வெளியிடுறதுல சிக்கல் இருக்க தானே செய்யுது. இல்லை மனுஷிக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துருச்சு, மனுஷி வந்து அது பிஸ்னஸ்ல இருக்குது. அது வந்து மனுஷி பொறுத்த வரைக்கும் சிபிஎஃப்சி சைட்ல இருந்து என்ன லீகல் ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த ப்ராப்ளம் வந்து சரி செய்யப்பட்டு விட்டது. ஆனா அந்த படம் உதாரணத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் கூட ரீசெண்டா வந்துச்சு, சுரேஷ் கோபியோட ஒரு படம் வந்து அந்த பேர் வைக்க கூடாது, விக்டிமோட பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி ரேப் சர்வேயோட விக்டிமோட பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் வந்து கோர்ட் வந்து ஓவர் ரூல் பண்ணிருச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு படத்துக்கு வந்து பீஃப் சாப்பிட்ற சீன் வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ், அதெல்லாம் நீங்க அப்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 1978லயே வந்து கைட்லைன்ஸ் ஃபார் சர்டிபிகேஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 இது சொல்றாங்க, 14 இது சொல்றாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு படத்துல வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த சீனை வந்து நீங்க வந்து நீக்கலாம், இல்ல வந்து நீங்க மியூட் பண்ணலாம், இல்ல வந்து வேறு மாதிரி காட்சியகப்படுத்தலாம் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு ஒரு வெரி பேசிக் திங் என்ன அப்படின்னா அது வந்து டோட்டலா அந்த படத்தை பார்த்து நீங்க கருத்து எடுக்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில ஒரு சீனை மட்டும் எடுத்து நீங்க சொல்லக்கூடாதுன்னு வந்து எப்பயுமே அந்த கைட்லைன்ஸ்ல சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற சிபிஎஃப்சி மற்ற படங்களுக்கு கொடுத்த தடங்கள் வேறு, இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டைம்லைன் ப்ராப்ளம்ங்கிறது வேறு. இப்போ இதே மாதிரி தடங்கள் பிரச்சனைகள் மற்ற சின்ன படங்களுக்கு வருமா அல்லது பெரிய படங்களுக்கு வரப்போதான் அது பெரிய ஹைலைட் ஆகி தெரியுதா நமக்கு?
ஆமா, எப்பயுமே பெரிய படத்துக்கு வரும்போது தான் ஹைலைட் ஆகி தெரியுது. இல்லைன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் மூவியா இருந்தா ஹைலைட் ஆகி தெரியுது. உதாரணத்துக்கு மனுஷி ஆகட்டும், இல்ல விஸ்வரூபம் படம் வந்து சிபிஎஃப்சி ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த படத்துல வந்து வெளியாகிறதுல வந்து தடங்கள் இருந்துச்சு. கமலஹாசன் அமெரிக்கா போறேன் மாறி போறேன்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. வாட்டர்னு ஒரு படம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 2-3 சந்தோஷ்னு ஒரு படம், போலீஸ் ஆட்கள் சம்பந்தமான ஒரு படம், சந்தோஷ் பேர் கரெக்டா சொல்றேன்னு தெரியல, சந்தோஷ்னு நினைக்கிறேன். அந்த படம் இந்தியாவில் ரிலீஸே ஆகல. இப்ப இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து ஒன்றிய அரசுக்கும் ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அகேன்ஸ்டான ஐடியாலஜியை வந்து பேசுறதுனால அவங்க வந்து சிபிஎஃப்சி வந்து இல்ல இட் இஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட், இட் இஸ் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட், அதனால நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்னு சொன்னதான் அந்த சந்தோஷங்கிற படம். இல்லை இந்த மனுஷிக்கான தடையாகட்டும், வாட்டர்னு ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் ஓரியன்டோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படங்கள்லாம் அப்படிதான் வந்து தடை செய்யப்பட்டு பின்பு நீதிமன்றத்தில் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. படத்தை தள்ளி வச்சுட்டாங்க பட தயாரிப்பு நிறுவனம். ஆனால் தீர்ப்புங்கிறது எப்படி இருக்கும்? இல்லை, அவங்க வந்து 9th ரிட் ஆஃப் மேண்டமஸ் தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக வந்து சிபிஎஃப்சியில் பார்த்த எக்ஸாமினிங் கமிட்டி ஆட்கள் சொன்ன இந்த 25 கட்டு வந்து எங்களுக்கு வேண்டாம், பொருந்தாது, நாங்கள் இந்த கட்டு வந்து எங்களோட கருத்து உரிமைக்கு வந்து பாதிப்பாக இருக்குது, அதனால இந்த கட்டை நிராகரிங்க அப்படின்னு அவங்க கேட்கல. அவங்க வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்கள் சொல்கிற கட்டெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், எந்த வகையிலையும் நாங்கள் உங்களை எதிர்த்துலாம் நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் கொடுக்குறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், சர்டிஃபிகேட் மட்டும் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சிபிஎஃப்சி ரூல்ஸில் வந்து அவங்க ஒரு சில டைம்லைன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எக்ஸாமினிங் கமிட்டி ஒரு 7 நாள், இவங்க ஒரு 3 நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு கொடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க. இதில் வந்து எந்த வகையான பொலிட்டிக்கல் ஆங்கிளுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ப்ரொபகண்டா மூவி கிடையாது, இது வந்து ஏற்கனவே வந்த ஒரு படத்தோட ரீமேக்கு. அதனால் இந்த படத்தோட கருத்து வந்து இது வந்து அரசை ஆட்டி பார்த்துரும், அரசை கேள்வி கேட்டுருங்கிற பயம்லாம் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நக்கீரன் கோபால் சார் வந்து அடிக்கடி திரும்ப சொல்ற மாதிரி அவருடைய பஸ்ஸை வச்சு ஒரு கடைசி சீன் எடுக்க பார்த்தாரு. அவரோட இன்டர்வியூனால அந்த பஸ்ஸை மாத்திட்டாங்க. அந்த மாதிரி அவரோட பர்சனல் இன்கன்வீனியன்ஸ் இருக்குமே தவிர இது வந்து ஒரு கருத்து உரிமை சார்ந்தோ இல்லை வந்து அவர் நடத்தக்கூடிய இந்த நீதிமன்ற வழக்கானது வந்து நக்கீரன் நடத்துன மாதிரி ஒரு உரிமை சார்ந்த போராட்டமோ கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து ஆர் ராஜகோபால் வெர்சஸ் ஸ்டேட்ன்ட்டு எங்கள் வக்கீல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வந்து நீதிமன்றத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து நக்கீரன் கோபால்ங்கிற வழக்கில் ஆர் ராஜகோபால்ங்கிற வழக்கில் நம்ம நக்கீரன் தான் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து ரைட்டுக்காக ஒரு உரிமைக்காக போராடி நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி வழக்கெல்லாம் இது கிடையாது. இவர் கேட்குற ப்ரேயரே வந்து இது இனிமேல் வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்கும் வந்து சிபிஎஃப்சி இந்த மாதிரி பண்ணணும், இல்லை இதை வந்து சிபிஎஃப்சி வந்து கருத்துரிமைக்கு எதிராக இருக்குது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்ளை பண்ணியிருக்கிறோம், கட்ஸ் கொடுத்துருக்கிறீங்க, எல்லாமே சரி, சர்டிஃபிகேட் சீக்கிரமாக கொடுங்க, ஏன்னா 9ஆம் தேதி நாங்கள் படம் ரிலீஸ் வச்சுட்டோம்னு சொல்கிறோம். அதில் வந்து அங்கே அந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 9ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சிபிஎஃப்சி இந்த மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் திமுகவினர் அல்லது திமுக ஆதரவு பெற்ற நபர்கள் இருக்கலாம், அவங்க தான் விஜய்க்கு எதிரான நெருக்கடியெல்லாம் தராங்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா சார்? அப்படிலாம் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்க வழக்கு போட்டிருக்கிறதே 2 ஆட்களுக்கு எதிர் தான். ஒன்று வந்து சிபிஎஃப்சி, இன்னொன்று ரீஜனல் ஆஃபீஸர். ரீஜனல் ஆஃபீஸர் யாரு அப்படின்னா பாலமுரளின்னு ஒருத்தர். அவர் யாருன்னா இந்த சர்டிஃபிகேட் கீழே ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா பாலமுரளி எல்லா படத்துலயும் வரும். இவங்க 2 பேர் தான் தரப்பினர். திமுக வந்து என்ன பெருசா பண்ணிட முடியும் அப்படின்னா, இந்த எக்ஸாமினிங் கமிட்டியோ ரிவைசிங் கமிட்டியோ படம் பார்க்கும்போது கரண்டை கட் பண்ணி விட்டுற முடியும். அந்த மாதிரிதான் மிஞ்சி பண்ண முடியுமே தவிர இந்த மாநில அரசுக்கு சிபிஎஃப்சியில எந்த வகையான இதுமே ரோலுமே கிடையாது. இது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறது, அதாவது அவங்கள நம்பி இருக்கிற மக்களை வந்து முட்டாளாக்குறது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார், இப்போ பாஜகவோட நீங்கள் விரும்பினா சொல்லுங்கள், ஏன்னா பாஜக இதில் ஆதரவு தெரிவிக்குது விஜய்க்குன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் பாஜகவை எதிராக எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை, இன்னொரு பார்வை பாஜகவை எதிர்க்கிறதுனால விஜய் சரியாக தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோணமும் இதில் முன்வைக்கப்படுது. இப்போ பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. சில வழக்குகள் வந்து சில விஷயத்தை பிரபலப்படுத்துறதுக்காக, இப்போ படம் வந்து நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்ற இடத்துல நான் கிடையாது. ஏன்னா சிலருக்கு அந்த படம் பிடிக்கும், பிடிக்காம போகும், அது வேற விஷயம். ஆனா படத்தை பத்தி பேசுறோம் இல்ல, ஒரு பப்ளிசிட்டி வருது இல்ல, ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியோ பாசிட்டிவ் பப்ளிசிட்டியோ வருது இல்ல, ஒரு ஏதோ ஒரு உரிமைக்காக வந்து இவர் போராடினாருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வருது இல்ல. அதனால இது வந்து ஒரு பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்டுக்காக தான் போட்டிருக்கிறாங்க. இல்லாட்டினா வந்து உரிய நேரத்துக்கு இவ்வளவு 500 கோடி ரூபாய் போடுறாங்க, முறையான டைமுக்குள்ள இது போடல,
சர்டிபிகேட் அப்ளை பண்ணல அப்படிங்கிற 2 விஷயம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி வேற எந்த ஆங்கிளும் இதுக்கு கொடுத்துடவே முடியாது. அதுவும் முக்கியமா வந்து இது ஒரு கருத்துரிமைக்கான போராட்டமாகவோ இல்ல எந்த ஒரு உரிமைக்கான போராட்டமாகவோ இது பார்த்துடவே முடியாது. இது முழுக்க கன்வீனியன்ஸ் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது இதுல. ரொம்ப நன்றி சார். இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சட்ட நுணுக்கங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரமம் January 9 to 12. Click the link below and register. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.